ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பி.ஜி. மோகன், எல்.ஆர். சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ், அஜ்மல், துஷ்யந்த், ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்கதரிசி வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். கட்டுமான பணிகளுக்கு மணல் தட்டுப்பாடு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் சட்டசபையில் தெரிவித்ததால் தமிழகத்தில் 25 இடங்களில் புதிதாக மணல் குவாரிகள் திறப்பதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது. தமிழகத்தில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த மணல் அவசியம் என்பதால் தேவைக்கு ஏற்ப பொதுப்பணித்துறை மூலமாக மணல் குவாரிகள் திறக்கப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் மயிலாடுதுறையில் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஈச்சம்பாடியின் கொசஸ்தலை ஆறு, வேலூர் மாவட்டம் அரும்பருத்தியின் பாலாறு, விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலம் தென்பெண்ணையாறு, திருச்சி மாவட்டம் தலக்குடி, மாதவபெருமாள் கோவில், கூகூர் ஆகிய 3 இடங்களில் கொள்ளிடம் ஆகியவற்றில் மணல் குவாரிகள் அமைகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் பனவயல் மற்றும் பெருநாவலூரில் தெற்கு வெள்ளாற்றில் 2 குவாரிகள் அமைய உள்ளன. அரியலூர் மாவட்டம் சேந்தமங்கலம், சிலிப்பனூரின் வெள்ளாறு மற்றும் கரூர் மாவட்டம் மல்லம்பாளையம், நன்னியூர், மாயனூர் ஆகிய இடங்களில் காவிரியாற்றில் புதிய மணல் குவாரிகள் வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் வடரங்கம், மாதிரிவேலூரின் கொள்ளிடத்தில் 2 குவாரிகள் அமைக்கப்பட உள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் சாத்தனூர், மருவூர், கோவிந்தநாட்டுச்சேரி, கோதங்குடி, திருச்செனம்பூடி, கல்லணை ஆகிய பகுதிகளின் கொள்ளிட ஆற்றில் மணல் குவாரிகள் அமைய உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் வேப்பங்குளம், ஓரியூரின் பாம்பாறு மற்றும் தூத்துக்குடி மார்த்தாண்டம்பட்டியின் வைப்பாற்றில் புதிய குவாரிகள் வரவுள்ளன. விருதுநகர் மாவட்டம் நென்மேனியின் வைப்பாற்றில் 1 மணல் குவாரிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பி.ஜி. மோகன், எல்.ஆர். சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ், அஜ்மல், துஷ்யந்த், ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்கதரிசி வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.